வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். 20 திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுகிறாரா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஊழல் வழக்குகள், அடுத்தடுத்த ஊழல் வழக்குகள், யார் வேண்டுமானாலும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலையே போட்டுக்கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஊழல் பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகும் போல. யாரப்பா அந்த ஊழல் துறையை சார்ந்த அமைச்சர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா KKSRஐ எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய மனோ தங்கராஜை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன், சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இணையாக போட்டியை கொடுக்கக்கூடிய நம்முடைய பொன்முடி, ஏவா வேலு, துரைமுருகன், கைத்தறித்துறை மற்றும் நெசவுத்துறை அமைச்சர் ஆர் காந்தி, அதற்கு பிறகு KN நேரு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோடிகளில் புரளக்கூடிய அமைச்சர்கள். கோடிகள்னா ஏகப்பட்ட சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்பதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்வுகள்ல 3வது முறையாகும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா தலைகீழ் மாற்றத்தை பாத்தீங்கன்னா நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் DMKவுக்கு எல்லாமே மாற வேண்டிய ஒரு சூழல்களும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. குறிப்பா திமுகவுடைய அமைச்சர்கள் இப்படி ஒருவராக கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் நிச்சயமாக பாத்தீங்கன்னா மாற்றத்திற்கு உரிய ஒரு சூழ்நிலையில் மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால 20க்கும் மேற்பட்ட திமுகவின் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை தூக்கியாச்சு, பொன்முடியை தூக்கி பயத்தை காட்டியாச்சு, துரைமுருகனை தூக்க போறோம், அப்புறமா பாத்தீங்கன்னா சக்கரபாணியும் தூக்க போறோம், பெரியசாமியை தூக்க போறோம், KKSRை தூக்க போறோம். இப்படி ஒருவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவில் இவர்கள் அனைவரையுமே தூக்கி தூரத்தட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 20க்கும் மேற்பட்ட திமுகவின் அமைச்சர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் சீக்கிரட் திட்டம். ஓகேங்களா? ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே MK ஸ்டாலினுக்கு சில இடங்களில் பிரச்சாரங்கள் நிறைய இருக்குங்க. A to Z எல்லாத்தையுமே அலசுன்னு அலசுவோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த பதிவுகளில் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.